ஆதம்பட்டிக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. செட்டில்மெண்ட் கொடுத்தது அந்த அம்மையா இது போலீஸுக்கே போகுது. நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு என்னங்க ஒரு 4 பேர் வாடுறதுக்கு என்னங்க தேவை? மாசம் மளிகை சாமான் மிஞ்சி போனா 15,000 ரூபாய் ஆகுமா? சரியா? அவ்வளவுதானே ஆக போகுது. ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு மாசம் 25,000 கொடுத்தாலே போதாதா? அப்படி எத்தனை பேர் வாடுறாங்கல்ல, வாழலையா? அப்போ 6.5 லட்சம் ஒரு மாசத்துக்கு தேவைன்னா அது எவ்வளவு பெரிய தொகை? அது 6.5 லட்சம் ரூபாய் இவர் தரணும்னா அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கு 10 மடங்கு சம்பாரிச்சதானே கொடுக்க முடியும். மாசம் அவர் ஒரு மாசம் 60 லட்சமா சம்பாதிக்கணும். அப்பதானே அவருக்கு ஸ்டாஃப் சமாச்சாரம் போக்குவரத்து இருக்கு. அப்ப இது கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸ் இதே அவங்க ஜாய் கிறிசெல்டா அவங்க கணவர்கிட்ட கேட்க முடியுமா? முதல் கணவர்கிட்ட படபில்ல இருக்காரு அவர்கிட்ட கேட்டா அவருதான் இவங்ககிட்ட கேட்பாங்க, அம்மா நீ ஏதாவது மாசமான எனக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடு. அப்போ அதனால விமர்சனங்கள் எப்படி வருது? பணக்காரன்றனால தான் ஜாய் கிறிசெல்டா போய் பிடிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அப்போ அதை பேசுறதுக்கு வாய்ப்பு தானே நீங்க கொடுக்குறீங்க. ஆரம்பத்தில் அவங்க பணமே எனக்கு வேணாம், எனக்கு அவர் தான் வேணும்னாங்க. இப்பயே 6.5 லட்சம் கேட்குறீங்க. அப்போ சுத்தி முத்தி எங்க நிக்குது? பணம்.